Hello friends, weight loss challenge season 7லாம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனில் நம்ம இன்னும் நிறைய ஒர்க் அவுட் சீரீஸ் பார்த்துட்டே வரோம். ஸோ சீரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் டை ஒர்க் அவுட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆப்ஸுக்கான எக்ஸசைசஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோட்டல் பாடி ஒர்க் அவுட். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டாப் டு பாட்டம் உங்கள் பாடி டோன் ஆகிறதுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே க்ளோயி டிங்கோட பிளாங்க் சம்மந்தப்பட்ட எக்ஸசைசஸ் தான். அண்ட் ஒரு எக்ஸசைசஸ் வந்து 20 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம் அண்ட் 10 to 20 செகண்ட்ஸ் நீங்கள் பிரேக் எடுக்கலாம். கண்டினியூஸாக பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு எல்லாமே பிளாங்க் போசஸ் தான். ஸோ வாங்க இந்த 10 minute டோட்டல் பாடி ஒர்க் அவுட், த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Plank with hip dips தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். பிளாங்க் பொசிஷனில் இருந்துகிட்டே வந்து ஹிப்பை 2 சைடும் டில்ட் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இறக்க போகிறோம். அதனால தான் அது பேர் வந்து பிளாங்க் வித் ஹிப் டிப்ஸ். 20 செகண்ட்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாடி சா. இதுவே வந்து பிளாங்க் பொசிஷனில், இது வந்து லோவர் பொசிஷன். கைகளை இந்த அளவு கீழே வச்சு நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணுறது லோ பிளாங்க் பொசிஷன் அப்படிம்பாங்க. இந்த லோ பிளாங்க் பொசிஷனில் வந்து நம்ம காலை மட்டும் லேசாக முன்னையும் பின்னையும் நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ். அந்த காலை மூவ் பண்ணுறது, பிளாங்க் பொசிஷனில் பேலன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காலை வந்து முன்னாடியும் பின்னாடியும் மூவ் பண்ணுறது வந்து கஷ்டமான எக்ஸசைஸ். ஆனால் போக போக இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாடி சா எக்ஸசைஸ். அடுத்தது வந்து 1 leg டவுன்வர்ட் டாக் நீ டக். இது என்ன பொசிஷனில் இருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். இதுதான் வந்து ஹை பிளாங்க் பொசிஷன். இந்த பொசிஷனை நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கால்களை வந்து பின்னாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு வந்து டக்கின் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ். அண்ட் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் எல்லா பிளாங்க்கு வேரியேஷன்ஸும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் போக போக ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு 20 செகண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பிளாங்க் ஸ்கார்பியான். இதுவும் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ். லோ பிளாங்க் பொசிஷனில் இருந்துகிட்டே வந்து காலை எல் ஷேப்டு ஆங்கிளில் கொண்டு வந்து அந்த சைட் ஆஃப் த ஃப்ளோரை நம்ம தொடணும். அதே மாதிரி இந்த காலை எல் ஷேப்டு ஆங்கிளில் கொண்டு வந்து இந்த சைட் ஆஃப் த ஃப்ளோர் நம்ம தொடணும். அண்ட் இது வந்து நடுவில் நான் பிரேக் எடுத்துகிட்டு மேலே லிஃப்ட் பண்ணுறேன். பாடி என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச தயவுசெய்து இந்த மாதிரி பிரேக் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவு ஃபுல்லாக ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் இந்த பிளாங்க் ஸ்கார்பியான் எக்ஸசைஸை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஸ்பைடர்மேன் பிளாங்க்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இதுவும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பண்ணலாம், அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்.
பிளாங்க் வித் லெக் லிஃப்ட். ஸோ இதுவும் லோவர் லெவல் பிளாங்க் பொசிஷனில் இருந்துட்டு முடிஞ்ச அளவு காலை வந்து ஒரு காலை தூக்கிட்டு கீழே இறக்கணும், அதே மாதிரி இன்னொரு காலையும் தூக்கிட்டு கீழே இறக்கணும். அகெயின் பிளாங்க் பொசிஷனில் வந்து நம்ம வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கிறதே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து கால்களை மேலே தூக்கி இறக்கும் போது இந்த கோருக்கு நல்ல ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் கிடைக்கிறது. அண்ட் எல்லா பிளாங்க் எக்ஸசைஸுமே வந்து உங்கள் டோட்டல் பாடியை டோன் பண்ணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் டாப் டு பாட்டம் உங்களுக்கு வேர்த்து ஊற்றும் அண்ட் ஃபுல் பாடி டோன் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து மவுண்டன் கிளைம்பர்ஸ், இது முக்கால்வாசி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒர்க் அவுட் தான். ஹை பிளாங்க் பொசிஷனில் இருந்துட்டு எப்படி நம்ம ஜாக் பண்ணும்போது நம்ம ஓடுவோமோ அதே மாதிரி இந்த பிளாங்க் பொசிஷனில் நம்ம கொஞ்சம் ரொட்டேஷன் பிளாங்க். இது ஆல்மோஸ்ட் எல்லா செலிப்ரிட்டிஸும் பண்ணுற எக்ஸசைஸ். கைகளை வந்து நம்ம நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் டில்ட் பண்ணி கைகளை மேலே தூக்கும்போது அந்த டோட்டல் பாடி வந்து டோன் ஆகிட்டு எல்லா மசில்ஸும் இன்வால்வ் ஆகிட்டு பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது இது நல்ல உங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு பண்ணும்போதே. அண்ட் கைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். சர்க்குலர் பிளாங்க். இது வந்து ஹை பிளாங்க் பொசிஷனில் நின்றுட்டு காலை மட்டும் முடிஞ்ச அளவு சர்க்குலர் மோஷனில் மூவ் பண்ணும். ஃபுல் பாடியும் மூவ் பண்ணக்கூடாது, காலை மட்டும் லேசாக மூவ் பண்ணும். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. பட் முடிஞ்ச அளவு 20 to 30 செகண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுக்கிறது நல்லது. பிளாங்க் ஜாக்ஸ். இது வந்து லோவர் பிளாங்க் பொசிஷனில் வந்து நம்ம குதிக்க போகிறோம். ஸோ அதுதான் பிளாங்க் ஜாக்ஸ். அகெயின் இதுவும் வந்து ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒரு பிளாங்க் பொசிஷனில் முதல்ல பாடியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நம்ம ஜம்பிங் வேறு பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 20 செகண்ட்ஸ் முடிஞ்ச அளவு பண்ணலாம். இது நல்லா கார்டியோ மட்டும் இல்லாமல் கார்டியோ அண்ட் பாடி டோனிங் அட் த சேம் டைம் இது பண்ணுறது. ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். திருப்பி அப் அண்ட் டவுன் பிளாங்க் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க இந்த பிளாங்க் ஒர்க் அவுட்டில். இது ரொம்ப எஃபெக்டிவ் அப்படிங்கிறதுனால அப் அண்ட் டவுன் பிளாங்க் வந்து எல்லா ஒர்க் அவுட்ஸ்லையும் வருது. கைகளை நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு கைகளை டிஃப்ரெண்ட் பொசிஷனில் மேலேயும் கீழேயும் கொண்டு வரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டை வந்து டோன் பண்ணுறதுக்கு தான். எனக்கு அந்த ஃபுல் பாடி உங்கள் கைகளில் தான் நிற்கிறது. அண்ட் அந்த கைகளை நீங்கள் வந்து கீழேயும் மேலேயும் கொண்டு வரும்போது அந்த கைகளுக்கு அவ்வளோ டோனிங் அண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த பிளாங்க் எக்ஸசைஸில் இதையும் சேர்த்து பண்ணுங்கள். இது வந்து பேர்ட் டாக் பிளாங்க் பொசிஷன் இது.
ஸோ ஹை பிளாங்க் பொசிஷனில் நிற்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் ஹேண்ட்ஸையும் ஆப்போசிட் லெக்ஸையும் ஒரே சமயத்தில் தூக்கும்போது நம்ம அத்தனை வெயிட்டும் ஒரு காலில் வந்து பேஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம பண்ணும்போது 2 கைகளுக்கும் 2 கால்களுக்கும் நம்ம பாடி வெயிட்டை நம்மளே லிஃப்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது, மசில்ஸ் அவ்வளோ டோன் ஆகும். ஸோ இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 12 பிளாங்க் பொசிஷன்ஸில் எக்ஸசைசஸ் பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு பிளாங்க் பொசிஷனில் நீங்கள் 5லேருந்து 10 வாட்டி நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணி போக க்ளோயிட்டிங் எவ்வளோ தடவை பண்ணுறாங்களோ அவ்வளோ தடவை அவங்களோட ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும்போது டோட்டல் பாடி ஒர்க் அவுட் கிடைக்கிறது. இது பண்ணி முடிக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திணறி போவேன். அதுக்கு மேலே எனக்கு டாப் டு பாட்டம் ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் மோட்டிவேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த சேலஞ்சில். ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்க என் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.